ஒரு தைரியம் கிடைக்கும். அப்போ இதில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்குள்ள தாழ்மை இருக்கணும், ஜெப வாழ்க்கை இருக்கணும். அடுத்தது பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். இனி வரக்கூடிய காலங்கள்லாம் கொடிய காலங்களாக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது ஒரு ஆசீர்வாதமான காலமாக மாறணும்னு சொன்னால் அந்த பரிசுத்த ஆவிக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபிக்கும்போது அவருடைய அடையாளம் என்னென்னா, இயேசுவே நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆவியில் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். நமக்கு இந்த அனுபவத்துக்குள்ளே வழி நடத்தப்பட நம்ம தினசரி ஜெபிக்கிறோம். ஐக்கியத்தில் அடிக்கடி இந்த வார்த்தை இன்றைக்கு கூட நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். பரிசுத்தாவி வேணும்னு சொல்லி. பரிசுத்தாவி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும்போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம், ரொம்ப நிச்சயம். ஒவ்வொரு நாளும் எனக்கு பரிசுத்தாவியை தார ஆண்டவரே, வேலைக்கு போகிறோமா பரிசுத்தாவியை தாரோம், ஊழியத்துக்கு போகிறோமா பரிசுத்தாவியை தாரோம். பரிசுத்தாவியானவர் நம்மை பலப்படுத்தணும். அது ஒரு அனுபவம். கடைசியான வார்த்தை என்ன படிக்கணும்னு சொன்னால், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, தாழ்மை இருக்குது, ஜெபம் இருக்குது, பரிசுத்தாவி இருக்குது, இன்னொன்று இருக்குது. என்னது இருக்குது? பொல்லாத வழியும் உள்ளது. இன்னும் நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணங்கள்லாம் இன்னும் நிறைய மாறணும். எவ்வளவோ மாறி இருக்கும். இன்னும் ஏதாவது ஒன்று கடந்து அங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு நடக்கும். அதையும் கண்டுபிடித்து அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நினைவே ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் யோனாவை அனுப்புனார். அவர் எங்கெல்லாம் போய் கடைசியில் போய் சேர்ந்துட்டார். அப்போ ஆண்டவருடைய சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டால், அவங்களுடைய அக்கிரமங்கள் மேலே வரைக்கும் என்ன செய்யிடுச்சு, பெருகிடுச்சு. அதனால் நான் அழிக்க போகிறேன்னாரு. ஆனால் ஜனங்கள் என்ன செய்யிட்டாங்க, திருந்திட்டாங்க. ஜனங்கள் திருந்தின உடனே ஆண்டவர் அந்த நினைவை பட்டணத்தாரை அழிக்காதபடிக்கு அவங்கள ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய கடைசி ஒரு காரியம். என்ன காரியம்னு சொல்லி படிக்கும்போது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், இன்னும் இந்த வழி, பொல்லாத வழி உன்ட்ட இருக்குது, பொல்லாத வார்த்தை உன்ட்ட இருக்குது, பொல்லாத முடிவு உன்ட்ட இருக்குது, அதெல்லாம் நீ திருந்து அப்படின்னு சொல்லும்போது, இந்த 4 காரியங்களையும் சரி பண்ணிட்டோன்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு விரோதமாக சொன்ன எந்த சாபமும் நம்ம மேலே என்ன செய்யாது, வராதபடி நம்மையும் ஆசீர்விப்பார், குடும்பத்தையும் ஆசீர்விப்பார், தேசத்தையும் ஆசீர்விப்பார். அனைத்து காரியத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என் நாமம் தரிக்கப்பட்டுள்ள ஜனங்கள் தங்களை தாழ்த்தி